ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு செப்பரேட் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். இது மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த லிஸ்ட்டில் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 34ங்கிற நம்பர் திரும்ப திரும்ப அக்கராக இருக்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 12ங்கிற நம்பரும் ரிப்பீட்டடாக அக்கராகிற மாதிரி பார்த்துருக்கோம். அடுத்தா பார்த்திங்கன்னா அந்த டியூப்புன்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதில் தான் அந்த டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஃபார் ஐஇன் எல்ஐஎஸ் எப்போதும் போல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த டூப்ளிகேட் எலமெண்ட்ஸோடைய கவுண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஏற்கனவே கவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். இதுலேயே அந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ்க்கான கவுண்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கவுண்ட்டுங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதே லிஸ்ட்டை பயன்படுத்தி திரும்பவும் ஒரு ஜே லூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ லூப்பும் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணுது. ஜே லூப்பும் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணுது. இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த ஐ எலமெண்ட்டையும் ஜே எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்குறோம். இஃப் ஐ டபுள் ஈக்குவல்ஸ் ஜே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருந்ததுன்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 ஆகும். இது எதுக்காகனா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸு எவ்வளோ தடவை அக்கராக இருக்குது, அப்படி அக்கராக இருந்ததுன்னு சொன்னால் அதை செப்பரேட் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டெப்பில் இஃப் கவுண்ட் கிரேட்டர் தென் 1, ஸோ ஒரு தடவைக்கு மேலே ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை டியூப் டாட் அப் அண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட் எலமெண்ட்டில் நாம் கொடுத்துட்றோம். ஸோ கவுண்ட்டு வந்து 1 டைமுக்கு மேலே அக்கராக இருக்கணும், அதான் முக்கியமான விஷயம். அப்போ 1 டைமுக்கு மேலே அக்கராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து செப்பரேட் லிஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த லாஜிக்கான ஐடியா. ஸோ இப்போ இந்த லாஜிக் படி நமக்கு எதெல்லாம் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸோ அதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிடுறோம். அது அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டாகவும் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அப்படி டிஸ்பிளே ஆகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 34, 12, 34, 34, 12. ஸோ இதெல்லாம் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸு. ஸோ அதனால் அதை நம்ம அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுறோம். இப்போ என்னென்னா அந்த 34 ரிப்பீட்டடாக நம்மளுக்கு டூப்ளிகேட் லிஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எதெல்லாம் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ்னு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் போதும், அதோட ரிப்பீட்டட் வெர்ஷன் வேண்டாம், டூப்ளிகேட்ஸ் வேண்டாம்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாவை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய இஃப் ஐ டபுள் ஈக்குவல்ஸ் ஜேன்னு கொடுத்துருப்போம், அதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை அந்த இஃப் பிளாக்கில் இன்னொரு இஃப் பிளாக்கை நம்ம சேர்த்து விடலாம். அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷன் கொடுக்குறோம்னா இஃப் ஐ நாட் இன் டியூப்ளிகேட், டூப்ளிகேட் லிஸ்ட்டில் அந்த ஐயோங்கிற எலமெண்ட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு இஃப் கண்டிஷனாக நம்ம இன்க்ளூட் பண்ணிடுறோம். இப்போ என்ன ஆகும்னா அந்த எலமெண்ட்டு ஒரு தடவை தான் நம்மளுக்கு அந்த டூப்ளிகேட் லிஸ்ட்டில் வர்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம். இப்போ 34ங்கிறது 3 டைம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு லிஸ்ட்டில். ஆனால் நமக்கு டூப்ளிகேட் லிஸ்ட்டில் 34ன்னு 1 டைம் வந்தால் போதும். டூப்ளிகேட் லிஸ்ட்டை பொறுத்தவரை எந்தெந்த எலமெண்ட்லாம் டூப்ளிகேட் அப்படிங்கிறத சொன்னால் போதும். அதுங்காக தான் இந்த ஐடியாவை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ அது மாதிரி 12 பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லை எல்ஐஎஸில். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் தெரியுது 34, 12 ரெண்டுக்குமே டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவுட்புட்டை கொடுத்துட்றோம். ஸோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுற மாதிரியும் பார்த்தோம். இப்போ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸு ரிப்பீட்டடாக அக்கராகிறத நம்ம தடுத்து 1 டைம் மட்டும் எதெல்லாம் டூப்ளிகேட் எலமெண்ட்டோ அதை மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை இப்போ இன்க்ளூட் பண்ணி காமிச்சிருக்கோம். அப்போ 34க்கும் 12க்கும் மட்டும்தான் டூப்ளிகேட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டூப்ளிகேட் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கான கண்டிஷன் தான் இஃப் ஐ நாட் இன் டியூப். ஸோ இதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள்.
ஐடியாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.